இல்லஸ்ட்ரேட்டர் மாஸ்டர் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாஸில் ஒரு 3D டைப் ஆஃப் 3D ஒரு டூலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் செலெக்ஷன் டூல் அப்படின்னு 2 டூலை பார்க்க போகிறோம். சரியா? இந்த டூல் என்னத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொன்னால், இந்த மாதிரியான 3D அமைப்பை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அருக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல். இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படியான கிரிட்டான அந்த ஒரு மாதிரியான நெட், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த கிரிட்டை வச்சு நாம் எப்படி 3Dயான ஷேப்ஸை உருவாக்க போகிறோம்ன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல இங்கே பாருங்கள், வியூவுக்கு போய் இந்த இருக்குது பெர்ஸ்பெக்டிவ் கிரிட். இங்கே சில ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு ஹைட் கிரிட், அதாவது அந்த கிரிட்டை நம்ம ஹைட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறது. அப்போ நம்ம ஹைட் பண்ணோன்னா நமக்கு ஒர்க் பண்ணுறது கஷ்டம். ஸோ அது ஒரு விஷயம். அப்போ அடுத்த விஷயம் பாருங்கள், அதில் ஷோ ரூலர்ஸ். அதாவது இந்த ரூலர்ஸை நம்ம இதில் பார்த்து ஒர்க் பண்ணலாம். இந்த இருக்குது ரூலர்ஸ். பாருங்கள், எத்தனாவது கிரிட்ன்ற அந்த விஷயங்களை பார்க்கலாம். அது ஒரு விஷயம். அடுத்தது ஸ்னாப் டு கிரிட், அது ஆல்ரெடி இருக்கிறது. அதை அதாவது இந்த கிரிட்டை லாக் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள். இது ஒரு பெருசாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணவே தேவையில்லை. டிஃபால்ட்டாக இதை வச்சுட்டு நாம் ஒர்க் பண்ணலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட்டுக்கு 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்ட். இது ஒரு டைப் ஆஃப் 3D. சரியா? இந்த 1 பாயிண்ட் இந்த 1.3D என்ன மாதிரி நம்ம வச்சு 3Dயான ஷேப் உருவாக்குறேன்னு பாருங்கள். நான் என்னோட இந்த ரூலர்ஸை ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த ரூலர்ஸ் எனக்கு தேவையில்லை, கிரிட் இருக்கட்டும். இப்போது இந்த டூலை எடுத்திங்கன்னா உங்களுக்கு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் காட்டுது பாருங்கள். இப்போ இதில் நீங்கள் அந்த கிரிட்டை உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த கிரிட்டை நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த 3D எந்த மாதிரி நமக்கு வரணும்ன்ற ஒரு விஷயந்தான் இது. அதாவது இரு பரிமாணங்கள், அதாவது இது 3D தான், 2 கோணங்கள் தான் நமக்கு காட்டப்படும். அதான் அது 2 பாயிண்ட் அந்த மாதிரி இருக்காது. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு ஷேப் ஒன்றுக்கு இருப்பேன். ரெண்டாவது இருக்குது பெர்ஸ்பெக்டிவ் செலெக்ஷன் டூல். இதை வச்சு தான் நம்ம 3Dயை அதாவது சரியான பாயிண்ட்டுக்கு செட் பண்ண போகிறோம். இப்போது செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு ஷேப் டூல் எடுத்துகிட்டு இப்போது இதில் பாருங்கள், ஒரு ஐக்கான் இருக்குது. எங்கால அதாவது இந்த 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 2 பாயிண்ட்ன்ற இந்த கிரிட்டில் நமக்கு 2 கோணம் தான் கீறதுக்கு இருக்குண்ணா. பாருங்கள், இந்த 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 ஹாரிசன்டல் கிரிட் 2ன்றது லெஃப்ட் கிரிட், இது நோ ஆக்டிவ் கிரிட். நோ ஆக்டிவ் கிரிட்ன்றது இதில் இல்லை. இந்த கோணமும் இந்த கோணமும் தான் நம்ம இந்த 2 பக்கமும் தான் இந்த 3Dயில் இந்த 2 பக்கம் இரு பக்கம் தான் இருக்குது. அதாவது ஒரு சதுரத்தை எடுத்திங்கன்னா ஒரு கனவுருவோ அல்லது ஒன்றை நீங்கள் டேபிளில் வச்சிங்கன்னு சொன்னால் அதில் கீழ் பக்கமும் இன்னொரு சைட் பக்கமும் தான் இங்கே இருக்குன்றதை கற்பனை பண்ணிங்கன்னா சரி. இப்போ இந்த அமைப்பில் பாருங்கள், இதில் எப்படி நீங்கள் கீற போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு ஷேப்பை எடுத்து, இப்போ நமக்கு ஒரு சைட் தானே இருக்குது, இந்த சைடு இல்லை, இந்த 3வது சைட் இல்லை, இந்த சைட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த சைடை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் காட்டுது பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கே ஒரு ஷேப்பை கீறும்போது உங்களுக்கு சரியான ஒரு அதாவது இந்த நம்ம வச்சிருக்கிற அந்த கிரிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கீறலும். இப்போது ஒரு ஷேப் கீறிட்டேன். இப்போ கலரை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த சரியான கிரிட்டுக்கு ஒரு ஷேப்பை கீறிட்டேன். இப்போ இன்னொரு இந்த கீழ் சைட் தான் நம்மளுக்கு மிச்சம் இருக்குது. 2 சைட் தானே இருக்குது. அப்போ கீழ் சைட் எப்படி கீற போகிறேன்னு பாருங்கள். ஷேப் எடுத்துகிட்டு கீழ் சைட்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போ கீழ் அந்த கீழே இருக்கிற பக்கம் நமக்கு செலக்ட் ஆகிட்டு, இப்போ அதை கீற போகிறேன்னு பாருங்கள்.
இந்த மாதிரி சரியான பொசிஷனுக்கு வைக்கும். வச்சுட்டு இப்போ இந்த கிரிட்டை நீங்கள் ஹைட் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வியூக்கு போய் பெர்ஸ்பெக்டிவ் கிரிட், ஹைட் கிரிட், அதாவது ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஐ, ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஐயை நீங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஹைட் ஆகிடும். இப்போ இந்த ஷேப்போட கலரை கொஞ்சமாக டார்க் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு அழகான ஒரு 3D மாதிரியான அமைப்புன்னு உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? இது வந்து 2 பக்கம் மட்டும் இருக்கிற 3D. அடுத்தது இன்னொரு 3Dயான அமைப்பு இருக்குது பாருங்கள். இது எப்படின்னு சொன்னால், அதாவது 3 பக்கம் ஒரு வேறொரு ஆங்கிளில் நம்ம பார்க்குறது. பாருங்கள், கிரிட்டை எடுத்துட்டீங்க. உங்களுக்கு கிரிட் வந்து இங்கே இந்த ஆர்ட் போர்டில் இல்லாட்டி வேறு ஆர்ட் போர்டில் அது இருக்குது. அப்போ நீங்கள் எந்த ஆர்ட் போர்டில் இருக்குது? இந்த ஆர்ட் போர்டில் இருந்தால் இருக்குது. அப்போ இதை நீங்கள் இந்த இருக்குது இந்த கோணத்துலையும் ப்ரெஸ் இங்கே உங்களுக்கு இந்த மூவ் பண்ணுறதுக்கு காட்டுது பாருங்கள். இப்போ இங்கே கொண்டு வச்சிங்கன்னா அந்த எரோவில் வந்து மூவ் பண்ணுறதுக்கு காட்டும். அதை பிடிச்சி மூவ் பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் அதை நகர்த்தலும் வேறொரு ஆர்ட் போர்ட்டுக்கு அது இருக்கட்டும். இப்போ இந்த ஆர்ட் போர்ட்டுக்கு வாங்க. இந்த 2வது ஆர்ட் போர்ட்டில் நான் இதை இங்கே வச்சுட்டு அதில் மோட மாத்திரன் வந்து பெர்ஸ்பெக்டிவில் 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், சாரி நம்ம ஏற்கனவே பார்த்து 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ரெண்டு கோணம் இருக்கிறது. இப்போ பார்க்க போகிறோம் 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது 3 கோணங்கள் இருக்கிறது. நார்மல் வியூவில் பார்க்க போகிறோம். சரியா? இது ஒரு பாயிண்ட், அதாவது இது ஒரு வியூ. அந்த 3D ஷேப்பை இன்னொரு வியூவில் கீறப்புறோம். இதில் பாருங்கள், இங்கே பாருங்கள், நமக்கு கிடையாக ஒரு பக்கம் இருக்குது, இங்கால சைட்டில் ஒரு பக்கம் இருக்குது, இங்கால சைட்டில் ஒரு பக்கம் இருக்குது. அப்போ அதாவது 2 பாயிண்ட்ற வந்து 3 கோணங்களை கொண்ட அந்த 3D ஷேப்பை சொல்லுவோம். இந்த அமைப்பை எப்படி கீற போகிறோம்னு பாருங்கள். அதே மாதிரி விஷயம்தான் இதில் நீங்கள் தேவைன்னு சொன்னால் இங்கே உங்களுக்காக நீங்கள் இந்த கிரிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளும். இது கிரிட்ற சைஸ் உங்களுக்கு, இது வந்து கோணம் அதில். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிரிட் ஒட்டி இருக்கணுமா அல்லது பிரிஞ்சு இருக்கணுமான்றது அந்த ரெண்டு பக்கங்களும். இது அதோட அந்த கிடை எந்த மாதிரி இருக்கணும், விரிஞ்சு இருக்கணுமா அல்லது நமக்கு இந்த மாதிரி எந்த மாதிரி அமைப்பில் இருக்கணுன்றது அந்த விஷயம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிரிட்ரை வந்து நீளம், அதாவது நீளம் இந்த பாருங்கள், அதில் நீளம் எப்படி வரணும் அந்த மாதிரி அமைப்பு. அப்போ நீங்கள் இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிரிட்டை கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் எடுத்து எந்த பக்கம்னு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே செலக்ட் பண்ணுறீங்க. ஏதாவது இங்கே 3 பக்கமும் கீறலாம், ஏன்னா 3 பக்கம் இங்கே இருக்குது தானே. அப்போ இந்த லெஃப்ட்டை நான் ஃபஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் ஒன்று கீறுறேன். நமக்கு சரியான கிரிட்டுக்கு அந்த ஷேப்பை நம்ம கீறலும். அதான் இந்த டூலோட சூப்பர். இப்போ இன்னொரு பக்கத்தை செலக்ட் பண்ணுறேன். இந்த பக்கம் கலரை கொஞ்சம் லைட்டாக ஆக்கிட்டு இப்போ அடுத்த சைடை கீறப்புறேன். ஓகே, இப்போ கீழ் சைடை கீறணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கீழே நம்ம கீறினாலும் அது விளங்க போகிறதில்லை. சரி, ஏன்னா இந்த கிரிட் வந்து அதாவது இந்த அமைப்பு வந்து நேராகவே இருக்குது. ஆனால் இது ஒரு 2D வியூவில் இருக்கிற 3Dயான ஷேப். அதை நாம் 3Dயாக பார்க்க இயலாது. வியூ நமக்கு 2D வியூ தான், ஆனால் 3Dயாக பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கீறின இந்த அமைப்பும் ஒரு 3Dயான ஷேப் தான், ஆனால் 2D வியூவில் பார்க்குறோம். அதே மாதிரி தான் இதுவும் 3Dயான ஒரு ஷேப்பை 2D, அதாவது ரெண்டு கோணத்தை வச்சு பார்க்குறோம். சரியா? இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கிரிட்டை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3Dயான ஒரு பாக்ஸ் மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும். அப்போ இது ஒரு 2வது வியூ. 3வது வியூ பார்ப்போம். பெர்ஸ்பெக்டிவ் எடுங்க. பெர்ஸ்பெக்டிவ் எங்கே இருக்குது? நம்ம ஏற்கனவே எடுத்து இந்த 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 ஆர்ட் போர்டில் இருக்குது. அப்போ பெர்ஸ்பெக்டிவை மூவ் பண்ணி வாங்க. இந்த 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 இதை பிடிச்சி மூவ் பண்ணிங்கன்னா இங்கே வரும். அப்போ பெர்ஸ்பெக்டிவ் இந்த இருக்குது கிரிட். அப்போ வியூக்கு போய் பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பாருங்கள். இது 3வது டைப், அதாவது 3 கோணம் தான், ஆனால் வேறொரு, அதாவது 3 பக்கங்கள் இருக்குது, ஆனால் வேறொரு கோணத்தில் இருக்குது, வேறொரு வியூவில் இருக்காது. அதான் டிஃப்ரெண்ட். இப்போ இங்கே பிடிச்சி இதை மூவ் பண்ணி மேல் எடுங்க. நீங்கள் ஏற்கனவே மாதிரி இங்கேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இது அந்த கிரிடோட
ஜூமிங் எந்த அளவுக்கு இருக்கணுன்ற விஷயம். இதை இன்னும் பெருசாகினீங்கன்னா நேராக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை எடுக்கலாம். நமக்கு இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த சைடில் இருக்கிற இந்த அகலத்தை நீங்கள் கூட்டலாம். அடுத்து ஒரு பக்கம் நீளமான ஒரு அமைப்பு பெறலாம். இந்த மாதிரி ஒரு கிரிட் எடுத்துட்டு இப்போ பாருங்கள் நான் என்ன செய்கிறேன்னு ஷேப் டூலை எடுத்து ஒரு பக்கத்தை வரைய போகிறேன். செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் டூலை எடுத்து ஒரு பக்கத்தை வரைய போகிறேன். ஒரு பக்கத்தை வரைஞ்சிட்டேன். அப்போ அடுத்த பக்கத்தை இந்த பக்கத்தை செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த பக்கத்தை பாருங்கள். ஓகே, கலரை சேஞ்ச் பண்ண ஒரு லிட்டில் டார்க். ஓகே, இப்போ மூணாவது இந்த பக்கத்தை கீறுவோம். சரியான பாயிண்டில் கீறித்தரேன். நமக்கு இந்த இடம் படாமல் இருக்குன்னா இந்த கிரிட் வந்து சரியான மெத்தடில் படலைன்னு அர்த்தம். அப்போ அதை நாம் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ இதை இன்னும் கொஞ்சம் டார்க்காக சூஸ் பண்ணும். ஓகே, இப்போ Ctrl+Shift+I ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவது கோணத்தில் ஒரு 3D அமைப்புன்னு கிடைக்கும். இதை நீங்கள் மேனுவலாகவே இந்த மாதிரி ஒட்டி சரி பண்ணி இந்த டிரெக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து நீங்கள் ஒரு பாத்தையே அட்ஜஸ்ட் பண்ணலும். உங்களுக்கு ஏற்கனவே நான் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு பாத்தை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்களா இருந்தால் அந்த பாத் செலக்ட் ஆகிடும். அந்த பாத்தை நாம் அட்ஜஸ்ட் பண்ணலும். அதை நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணலாம். அழகான ஒரு 3D பாக்ஸான ஒரு அமைப்பை உருவாக்கிட்டோம். இதுதான் என்னது பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல். இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூலை வச்சு நான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாடல் எப்படின்னு இப்போ உருவாக்கி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நான் ஒரு 2 டிசைன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சிம்பிளான லேபிள் டிசைன் 2 இருக்குது. இப்போ இதை இங்கே வச்சுட்டு மேலே இருக்கட்டும், ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி இருக்கட்டும். இப்போ பெர்ஸ்பெக்டிவை எடுக்கிறேன். எடுத்தது எங்கே இருக்கும்? நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ண இந்த ஆர்ட்போர்ட்டில் இருக்குது. அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவை மூவ் பண்ணி மேலே கொண்டு வா. இந்தா வச்சுட்டேன். சரியா? நமக்கு 3 பாயிண்ட் வியூவிலேயே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அல்லது 2 பாயிண்ட் வியூக்கு மாற்றுவோம். வியூ பெர்ஸ்பெக்டிவ் 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்க்கு மாற்றுறேன். சரியா? மாற்றிட்டு இதை மெலிசாக்குறேன். மெலிசாக்கிட்டு இதை நீளமாக்குறேன். ஒரு பக்கம் நீளமாக்குவோம். இன்னும் சின்னதாக்கிட்டு இந்த பெர்ஸ்பெக்டை கொஞ்சம் பெருசாக்குவோம். ஓகே, இப்போ பெர்ஸ்பெக்டிவ் செலெக்ஷன் டூலை எடுத்து ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வாங்க. இது எங்கே இருக்குது? கீழ்ப்பக்கம் இருக்குது. இங்கே கீழ்ப்பக்கம் செலக்ட் இருக்குது. அப்போ அண்டு பண்ணிவிட்டு இந்த சைடை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கொண்டு வாங்க. இங்கே நீங்கள் சரியான முறையில் செட் பண்ணலாம். ஓகே, இந்த லோகோ மிஸ் ஆகுது. அப்போ லோகோவை நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு குரூப் பண்ணிக்கொள்ளணும். இப்போது செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, அப்போ அடுத்த சைட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாங்க. எங்கே அதே ஏங்கிளில் இருக்குது. அப்போ ஏங்கிளை மாற்றுவோம். இந்த ஏங்கிளை மாற்றிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து வைக்கிறேன். வச்சுட்டேன். இப்போ கிரிட்டை ஹைட் பண்ணுவோம். Ctrl+Shift+I. பாருங்கள், ஒரு நீளமான பாக்ஸ் மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று இருக்கா இல்லையா?
இப்படியான விஷயங்களை நாம் இந்த பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் மூலமாக செஞ்சு கொள்ளலாம். அப்போ பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் மூலமாக உங்களுக்கு எப்படி ஒரு 3Dயான ஷேப்பை உருவாக்குன்ற ஒரு பேசிக் நாலேஜ் வந்திருக்கும் இந்த வீடியோ மூலமாக. ஓகே, அப்போ அடுத்த கிளாஸில் இன்னொரு அட்வான்ஸ் டூலோட உங்களை சந்திக்கிறேன்.